ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஆரோக்கியமான ஏபிசி மால்ட் பவுடர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஏபிசி மால்ட் சாப்பிடலாம். இந்த ஏபிசி மால்ட் சாப்பிட்றதால ஸ்கின்னு நல்லா க்ளோ ஆகும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஹெல்த் மிக்ஸ் பவுடரை நீங்கள் கடையில் நிறைய காசு கொடுத்து வாங்கியிருப்பீங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னு நம்மளுக்கே தெரியாது. இந்த ஏபிசி மால்ட்டில் என்ன போட்டிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். எந்த கலப்படமும் கிடையாது. வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். ஆப்பிள் 2, பீட்ரூட் 1, 3 கேரட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அதிகமாக செய்யணும்னா 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக்கிக்கோங்க ஆப்பிள், பீட்ரூட், கேரட்டை. ஆப்பிள், பீட்ரூட், கேரட்டை மூணுத்தையும் தோலை சீவி வச்சுக்கோங்க. ஆப்பிளை நல்லா தோலை சீவி விதையெல்லாம் வெளியே எடுத்து சிப்ஸ் சீவுறதால் நல்லா சீவி வச்சுக்கோங்க. கேரட்டை வெஜிடபிள் சாப்பரில் நல்லா பொடி பொடியாக சீவி வச்சுக்கோங்க. அதே போல் பீட்ரூட்டையும் வெஜிடபிள் சாப்பரில் நல்லா பொடி பொடியாக பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்க்க அதிகமாக இருக்கும், ஆனால் வெயிலில் 3 நாள் காஞ்ச பிறகு இப்படி தான் இருக்கும். இப்போ இது மூணுத்தையுமே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைன் பவுடரை அரைச்சி வச்சுக்கோங்க. இது இப்படியே இருக்கட்டும். ஒரு பேனில் 50 கிராம் முந்திரி பருப்பு, 50 கிராம் பாதாம் பருப்பு, 50 கிராம் தாமரைப்பூ விதை, அதாவது மக்கனா, இது எல்லாம் லோ ஃப்ளேமில் நல்லா முறுமுறுப்பாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஏலக்காய் 5 சேர்த்துக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுருங்க. ஆறின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த ஏபிசி பவுடரை ஒரு பவுலுக்கு மாற்றின பிறகு அதே மிக்ஸி ஜாரை நம்ம வறுத்து வச்சு ஆற வச்ச நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் ஃபைன் பவுடரை அரைச்சி அதே பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சல்லடையால் நல்லா சளிச்சு வச்சுக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடராக இருக்கிறதுக்கு இந்த அளவு கடைசியாக திப்பி வரும். இது எடுத்து ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ரெசிபி செய்யும் போது யூஸ் ஆகும். தேவையான அளவு சர்க்கரை இல்லைனா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக இருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏபிசி மால்ட் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. ஏபிசி மால்ட் பவுடரை ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் மாற்றிக்கோங்க. இன்றைக்கி நான் செஞ்ச ஏபிசி மால்ட் பவுடரோட அளவு 1/2 கிலோ வந்தது. இப்போ நம்ம சூடான பாலில் 1 ஸ்பூன் எடுத்து ஏபிசி மால்ட் பவுடரை ஆட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் தான் போடுறேன். அதுக்கே பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஏபிசி மால்ட்டில் சர்க்கரை கலந்ததால் நீங்கள் சர்க்கரை கூட ஆட் பண்ண தேவையில்லை. ஆரோக்கியமான ஏபிசி மால்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுபோல் அடுத்த ரெசிபியில் உங்களை அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.